யூடியூப் வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிக்கிம் சிவகமட்டம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு யூனிட்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போ வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல, வந்து துணை ராணுவம், அதுலேருந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் வேகன்சி சரிங்களா. இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எப்போ அப்ளிகேஷன், என்னென்ன கேம் எடுக்கிறாங்க, என்ன வயசு, என்ன படிப்பு அப்படின்னு இந்த வீடியோவில் வாங்க தெளிவாக பார்ப்போம். பிஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் ஜிடிக்கு எடுக்கிறாங்க சரிங்களா. 2024 ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எடுக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாங்க, இதே நோட்டிஃபிகேஷன். இப்போ நம்ம பார்க்குறது நோட்டிஃபிகேஷன். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேர்சன் சரிங்களா. இது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்த பாருங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சரிங்களா. ஓகே, இதில் வந்து அப்ளிகேஷன் எப்போ வேகன்சி என்னன்றதை தெளிவாக பார்ப்போம். ரெண்டாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே எடுக்கிறாங்க சரிங்களா. ஜிடி இந்த பாருங்கள், ஜென்ரல் டியூட்டி குரூப் எதில் வருது, இது எதில் வராங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா குரூப் சி சரிங்களா. இங்கே பாருங்கள், கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி இன் குரூப் சியில் வர்றாங்க சரிங்களா. ஓகே, அப்புறம் அடுத்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எடுக்கிறாங்க. இது வந்து அடுத்து நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்ப்போம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக பாருங்கள், 1/12/2024 at 00:01 hours சரிங்களா. எப்போ 1 டிசம்பர்லேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டு சரிங்களா. எப்போ சார் முடியுது எப்போ அப்ளிகேஷன் அண்டு வில் பி க்ளோஸ்டு 30 டிசம்பர் 2024 ஃபஸ்ட்டுங்களா. டிசம்பர் 1லேருந்து 30 டிசம்பர் வரைக்கும் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். அட்டு 11:50 PM சரிங்களா. 11:59 PM முடிஞ்சிடும். சரி, ஓகேங்களா. சரி, வேகன்சிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன கேம் எடுக்கிறாங்க பாருங்கள். இது பாருங்கள், இந்த பாருங்கள், அதாவது நிறையா இந்தியா, அதாவது நிறையா 100 மீட்ரு, 400 மீட்ரு, 800 மீட்ரு, 110, அதாவது ஹடில்ஸு, 400 மீட்ரு, 3000, அடுத்து லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ட்ரிபிள் ஜம்ப்பு, ஷார்ட் புட்டு, எல்லாருக்கும் எல்லா கேமும் எடுக்கிறாங்க சரிங்களா. இது நிறையா இருக்குது ஸ்போர்ட்ஸு. அவங்கவுங்களுக்கு கோட்டா வந்து எல்லாம் ஒன்று எடுக்கிறாங்க சரிங்களா. இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா கன்ஃபார்ம். இதில் எந்த உங்களுக்கு டவுட்டே வேணாம். நிறைய எடுக்கிறாங்க. 100 மீட்ரு எல்லாமே எடுக்கிறாங்க. ரன்னிங்கு கேமு எல்லாமே எடுக்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். அதை நான் ஃபஸ்ட்டில் சொன்னது 100 மீட்ரு, 400 மீட்ரு பாய்ஸ்க்கு மென்னுக்கு எடுக்கிறாங்க. ரெண்டாவது இப்போ ஒன்று இடத்துல அதை ஹேண்ட்பாலுக்கு வருங்க, கிராஸ் கண்ட்ரி எடுக்கிறாங்க. அடுத்து வந்து ஃபுட்பாலு, ஜிம்னாஸ்டிக்கு, ஹேண்ட்பால், ஹாக்கி, ஐஸ் ஸ்கிப்பிங், ஜூடோ, எல்லாத்துக்கும் வாலிபால் எல்லாத்துக்குமே எடுக்கிறாங்க சரிங்களா. ஒன்றும் பயப்படாங்க, எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன் கலந்துக்குங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், இது நோட்டிஃபிகேஷன் தான். இது உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் ஏதாவது இல்லை ஏதாவது பிஎஸ்எஃப் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேருந்து பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கும் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் சொன்னேன் வந்து 1 டிசம்பர்லேருந்து 30 டிசம்பருக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு சரிங்களா. அந்த அதுக்கு டேட் போட்டிருக்காங்க. அதில் வந்து பாருங்கள், இதான் அந்த பாருங்கள், ட்ரையல்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதிலெல்லாம் போட்டிருக்காங்க. இந்துஸ்தான் டைம்ஸு, எது டெல்லி, மும்பை, சென்னை எல்லா இடத்துலையும் இந்த பேப்பரில் எல்லாம் போட்டிருக்காங்க, விளம்பரம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து இந்த பாருங்கள், அப்ளிகேஷன் டேட்டு பாருங்கள், இந்த க்ளீனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வில் பி 30/11/2024 சரிங்களா. ப்ராசஸ் போகிறீங்களா, அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது 1 டிசம்பர்லேருந்து 30 டிசம்பரில் டேட் க்ளோஸ் ஆகிரும் சரிங்களா. ஓகே, அடுத்து வாங்க, பிஎஸ்எஃப். இது என்னது செலெக்ஷன் ப்ராசஸ். சார் இந்த செலெக்ஷன் எப்படி சார் நடக்க போகுது, நல்லா தெளிவாக கேளுங்க. டாக்குமெண்டேஷன் அண்டு பயோமெட்ரிக், அதாவது உங்கள் டாக்குமெண்ட்டு, டிசி, மார்க் எல்லாமே செக்அப் பண்ணுவாங்க ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், மெடிக்கல் செக்கப் இருக்கும். அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா ஃபைனல் மெரிட், என்னது மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. யார் எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த எவ்வளோ கேம் எடுக்கணும், ஏதாவது மெடிக்கல் ஃபிட்டாக இருக்காங்க, மெடிக்கலில் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கலில் ஃபிட் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நம்மளுக்கு என்னென்ன தேவை அதை பூரா எடுத்துருவாங்க. இதுதான் இந்த மாதிரி தான் செலெக்ஷன் நடக்க போகுது. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், நான் சொன்னேன்ல எவ்வளோ வேகன்சின்னு நல்லா தெளிவாக பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இது இத்தனை பேர் எடுக்க போகிறாங்க. அது அத்லெட்டிக்ஸில் 29 பேர், பேட்மிண்டன் 8. இது எது டோட்டல் வேகன்சி வந்து 175. அதில் வருது பூரா நான் சொல்லுவேன் உங்களுக்குலாம். பேட்மிண்டன், ஸ்விம்மிங்,
டைவிங், வாட்டர் போலோ, பேஸ்கெட் பால், பாக்ஸிங், எல்லா கேம் இருக்குது. ஹேண்ட்பால், ஹாக்கி, ஜூடோ எல்லாமே இருக்குது பாருங்கள். இதை தான் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஏஜ் லிமிட்டு பாருங்கள். ஏஜில் ஏதாவது 18லேருந்து 23 இதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதாவது 1/1/2025 இருக்கீங்களா, அதுக்குள்ளேருந்து 1/1/2027 நீங்கள் பிறந்திருக்கணும். அதாவது நீங்கள் செலெக்ஷன் போகிற அன்றைக்கி 18 வயசுலேருந்து 23 இருக்கணும். நல்லா கேட்டுங்க. என்ன டிசம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். அப்படி தான் ஆன்லைனில் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. சரிங்களா? அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா, குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் வேணும். சரிங்களா? இது ஃபீஸ் பாருங்கள் 147.20, அதாவது 147 ரூபா வந்து ஜென்ரல் கோட்டாக்கு ஃபீஸு. ஓபிசி இடபிள்யூஸ்க்கு வந்து 47.20. அடுத்து எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? இதுதான் ஓகே. உங்களுக்கு அப்ளிகேஷன் இது இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஷார்ட் லிஸ்டிங் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் செலெக்ஷன் நடந்து ஏற்கனவே சொன்னேன். ஓகே. இதில் பாருங்கள் பே லெவல் பாருங்கள் 21,700லேருந்து 69 வரைக்கும் பே லெவல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஆன்லைனில் அப்ளிகேஷன் தான் பண்ணணும், இது வந்து ஆஃப்லைன் கிடையாது. சரிங்களா? இதை இப்போ கொடுத்துருக்காங்க. ஃபில் இன் த அப்ளிகேஷன் ஃப்ரம் கேட்டபெட்லி அப்லோடு த ரிக்வஸ்டோடு டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் பே ஆன்லைன் ப்ளஸ்ஸு ஆஃப்லைன் ஃபீஸ். ஆஃப்லைனில் ஃபீஸு பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? அடுத்து பிரிண்ட் அப்ளிகேஷன் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. இந்த பாருங்கள் ஸ்டார்ட்டு 1/12/2024, க்ளோஸ் வந்து 30/12/2024 அப்ளிகேஷன். ஓகேங்களா? பே லெவலில் சொல்லிட்டு 30ஆம் தேதி. சரிங்களா? 30/12க்குள்ளே டேட் க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அவங்க வந்து 1/12/2024 30/12/2024 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். சரிங்களா? வெப்சைட் எல்லாமே சொல்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள் ஏஜ் லிமிட் உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்து வந்து 31 டிசம்பர் 2022 அதெல்லாம் சொல்லிட்டு ஓகே. அடுத்து பாருங்கள் எக்ஸிஸ் பாருங்கள் ஏஜ் 18-23 ஏஜ் ஒன்றும் இல்லையா, அது வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும் ஓபிசிக்கும் 3 இயர்ஸு. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டு எல்லாமே இதே தான், பயப்படாதீங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் இது யார் எடுக்க போகிறா, யார் டீல் பண்ணுறா பாருங்கள். ஆர்கனைசேஷன் யார் பண்ணுறா, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ரெக்ரூட்மெண்ட் நேம் வந்து பிஎஸ்எஃப் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ரெக்ரூட்மெண்ட் 2024. டோட்டல் வேகன்சி 275 275. போஸ்ட் நேம் வந்து கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி ஜிடி எடுக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து டிசம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது வந்து டிசம்பர் 30ஆம் தேதி க்ளோஸ் ஆகிடுது. அதாவது மோடு வந்து அதாவது எப்படி பண்ணோம்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன். வெப்சைட்டு bsf.gov.in இதில் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ க்ளீனாக கொடுத்துட்டு பார்த்தீங்களா? இதை விட என்ன வேணும், எல்லாம் வேகன்சி சொல்லிட்டேன், எஸ்சிஏஷன் சொல்லிட்டேன், பே லெவல் சொல்லிட்டேன், ஏஜ் சொல்லிட்டேன், என்னென்ன கேம் எடுக்க போகிறாங்கன்றதை தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். எல்லா பேரும் அட்டன் பண்ணுங்கள். எல்லாம் உங்களுக்கு வந்து வயசு நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு என்ன 23 வரைக்கும் எல்லாமே அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதனால் அருமையான சான்ஸு, இதை விட்டுறாதீங்க. அதேமாரி இந்த ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பயப்படாதீங்க. எல்லா கேமையும் போங்க, அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதேமாரி நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேமாதிரி பக்கத்தில் பெல் ஆல் செட் பண்ணிக்கிட்டோன்னா நாங்கள் ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும். மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். பாருங்கள். என்ன சார் எல்லா யூடியூப்லையும் இப்படி தான் சொல்கிறாங்க, நல்லா கேட்டுக்குங்க. நாங்கள் எல்லா வேலை வாய்ப்புமே போடுவோம். நம்பர் 1, யார் உங்களுக்கு படித்து உங்கள் படிப்புக்கு தந்தாப்பில் எங்கள் வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா நம்மகிட்ட கேளுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ண முடியல, இல்லை ஏதாவது டவுட் இருக்கும் பண்ணுங்கள். சரி, நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரு 9943415471 வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி, சிங்கம்நேரி சிவகமாட்டம். சரிங்களா? செல் நம்பர் நான் சொல்லிட்டேன். ஐஎம் எக்ஸ் ஆர்மி என்எஸ்சி கமாண்டோ. சரிங்களா? இங்கே வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் ப்ராப்பராக நடக்கும். அதேமாதிரி கிளாஸு காலையில் 9:26 சாயந்தரம் 4 வரைக்கும் டெய்லி கிளாஸ் நடக்கும். சரிங்களா? டெஸ்ட்டு டெய்லி நடக்கும். காலையில் 1/2 hour, ஈவினிங் 1/2 hour ஃபிசிக்கல் நடக்கும். நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்டடி. சரிங்களா? அடுத்து சாப்பாடு விஷயம் சொல்கிறேன். மார்னிங் ஈவினிங் டிஃபன் கண்ட்ரோல். மதியானம் சாப்பாடு அன்லிமிட்டட். வாரத்துக்கு ஒரு நாள் முட்டை இருக்கும், வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே சிக்கன் இருக்கும், இல்லை மீன் இருக்கும், ஏதாவது நான்வெஜ் ஏதோ ஒன்று போடுவோம். இது கோச்சிங் ஃபீஸு மாதம் நீங்கள் 6,000 ரூபா கட்டணும். அவ்வளோதான். நீங்கள் 6,000 ரூபா கட்டியாச்சுன்னா உங்களுக்கு என்ன போட்டுருவோம், நாங்கள் சாப்பாடு கொடுத்துருவோம், 3 நேரமும் தங்கு வசதி கொடுத்துருவோம், ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம், எக்ஸாம் கிளாஸு எடுப்போம்.
இதுக்கு மேலே எங்கெங்கே வேணும்? நீங்கள் 3 மாதம் 3 மாதத்துக்கு மேலே இருக்கீங்களா, வருஷத்துக்குவே உங்களுக்கு 10,000 கோச்சிங் ஃபீஸ். நீங்கள் 10,000 கட்டினா ஒரு வருஷத்துக்கு பூரா மட்டும் இருந்துக்கலாம். மாதம் மாதம் நீங்கள் 6,000 கட்டணும், அவ்வளோதான். வேறு எந்த ஃபீஸ் கிடையாது, அவ்வளோதான். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ பூரா உங்கள் செல்லுக்கே வந்துடும். நீங்கள் அலையவே தேவை வேணாம், வேலையை தேடி நீங்கள் போக வேணாம். நான் எங்கள் வேலை உங்கள் வேலை வந்து உன்னி தேடி வரும். நீங்கள் செல்ல வரும் பார்த்துக்குருவீங்க. அதுக்கு நாங்கள் போடுற வீடியோவுக்கு உங்கள் ஏஜ், உங்கள் படிப்பு, உங்கள் ஹைட்டு வெயிட் கரெக்டாக இருக்கா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிசிக்கல் வேணுமா வாங்க, அடுத்து கிளாஸுக்கு வேணும்னா வாங்க. உங்களுக்கு கரெக்டாக கிளாஸுக்கு அண்டு ஃபிசிக்கலுக்கு கரெக்டாக கிளாஸ் எடுப்போம், ஃபிசிக்கல் கொடுப்போம். சாப்பாடு கரெக்டாக இருக்கும். அதேமாரி ஆர்மிமே தானுங்க. எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? 5 மணிக்கு, 5 டு நீங்கள் 7 7:15 வரைக்கும் படிக்கணும். அப்புறம் 7:15 மேலே வருவீங்க, 8 மணி வரைக்கும் ஃபிசிக்கல் பண்ணணும். 8 மணிக்கு மேலே குளிச்சு ரெடி ஆகிட்டு 9 to 6 9:26 கிளாஸுக்கு வருவீங்க. அடுத்து மதியானம் வருவீங்க, 4 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். 4 to 5 ரெஸ்ட் எடுப்பீங்க. 5 to 5:30 ஈவினிங் ஃபிசிக்கல் பண்ணுவீங்க. 5:30 மேலே குளிச்சுட்டு 7 மணிக்கு ரோல் கால் முடிப்பீங்க, சாப்பிடுவீங்க, ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. குரூப் ஸ்டடி, சரிங்களா? பாருங்கள், கிளாஸ் பக்கா நடக்கும். நீங்கள் டவுட்டு வந்து கேட்கலாம், டெஸ்ட்டு நடக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் மாதம் 6,000 யாருங்க உங்களுக்கு செய்வா? உங்களை தங்க வச்சு, படுக்க வச்சு, படிக்க வச்சு, ஓட வச்சு யார் செய்வா? இங்கே டிசிப்ளினாக இருக்கும். நீங்கள் இங்கே சர்வீஸ் பண்ணினா ஆர்மியில் சர்வீஸ் பண்ண மாதிரி. அதனால் டவுட் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் லைனில் வாங்க, இந்த கால் பண்ணுங்கள். எந்நேரம் பண்ணலாம். உங்களுக்கு நாங்களாம் கரெக்டாக இருப்போம், கரெக்டாக ரிப்ளை பண்ணுவோம். அதே சமயத்தில் இது இந்த சார் 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி எங்கே சார் இருக்குது இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். இப்போ புதுசாக வந்திருக்கீங்களா, பழையவங்களுக்கு தெரியும். இது மோர் தென் 20 வருஷமாக இருக்குது சென்ட்ரு. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். மதுரையில் மாட்டுத்தாவணியில் பஸ் ஏறினீங்கன்னா பொன்னமராதி பஸ், அதில் ஏறிங்கன்னா சிங்கம் நெறி டிக்கெட் எடுங்க, இறங்கிக்கிங்க, அவ்வளோதான். அடுத்து திண்டுக்கல்லில் ஏறிங்களா, காரைக்குடி பஸ், அங்கே திண்டுக்கல்லில் காரைக்குடி பஸ்ஸில் ஏறிங்கன்னா சிங்கம் நெறி டிக்கெட் எடுங்க, இறங்கிக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், 1.25 மணி நேரம் ஆகும். மதுரையிலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அடுத்து காரைக்குடியிலேருந்து சைடில் வர்றீங்களா, அங்கே திண்டுக்கல் பஸ்ஸில் ஏறுங்க. நேராக திண்டுக்கல் பழனி பஸ்ஸு, நேராக சிங்கம் நெறி, 1 மணி நேரம் தான். இங்கிட்டு புதுக்கோட்டையிலேருந்து வர்றீங்களா, திருப்பத்தூர் வாங்க. திருப்பத்தூர்லேருந்து பழனி பஸ்ஸு, திண்டுக்கல் பஸ் ஏறினீங்கன்னா சிங்கம் நெறி, ஒரு 2 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களா, இவ்வளோதான். நான் ஆர்மி எக்ஸர்சிமெண்ட் தான், புரியுங்களா? சிவிலியன்லாம் கிடையாது. சொல்கிறத கரெக்டாக இருக்கும், சொல்கிறது தான் செய்வோம், செய்கிறது தான் சொல்லுவோம், சரிங்களா? அதேமாரி இது பிஎஸ்எஃப். இந்த பிஎஸ்எஃப் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எடுக்கிறாங்க. யார் ஸ்போர்ட்ஸ்மேன் அவங்களாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட்டு நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஸ்டேட்டு எல்லாம் வாங்க. உங்கள் ஈவெண்ட்டுக்கு நிறைய எடுக்கிறாங்க, சரிங்களா? பாருங்கள், இன்னொன்று சார் 175 ஸ்ட்ரென்த்து சொல்லுவீங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் கம்மியாக இருப்பாங்க, நல்லா கவனம் பண்ணிங்க. ஸ்போர்ட்ஸ்மேனு கம்மியாக இருப்பாங்க. அந்த எல்லோரும் ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்க மாட்டாங்க இல்லையா? சில பேர் ஸ்கூலில் 12th வரைக்கும் படிச்சிருப்பான், கிரவுண்டுக்கே போகாமல் இருப்பாங்க. ஆனால் சில பேர் 1ஆவதுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அவங்கள அது ஒரு சான்ஸு. நீ இது பிஎஸ்எஃப் போட்டேன், அடுத்து எம்இசி, எம்ஆர்சி, ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் வீடியோ போடுவோம், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தகவலை தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.